கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 26 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி அப்புறம் அபிராமி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனதோட நம்ம அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி ரொம்ப நாளாக இந்த கோவிலுக்கு உன்னையும் தீபாவையும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போதான்ப்பா எனக்கு நேரம் கிடச்சிருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா ஏதோ பரிகாரம்னு சொன்னீங்களே, அந்த பரிகாரத்தை இப்பயே ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி இன்னும் வந்துட்டு அருண் வரலப்பா, அருண் வந்ததோட இந்த பரிகாரத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், அம்மா அருண் வரத்துக்கு நேரமானாலும் ஆகும், இது சின்ன பரிகாரம் தானம்மா, இதுக்கு எதுக்கும்மா அருண் எல்லாம் வந்துக்கிட்டு அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, தம்பி ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, அருண் வந்துடட்டும் அப்படின்னு. அப்ப அபிராமி நேரா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்றாங்க. ஐஸ்வர்யா ஃபோன் அட்டன் பண்ணி, அத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப அபிராமி கேக்குறாங்க, என்னம்மா ஐஸ்வர்யா, அருணை அழைக்க போயிட்டியா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை அங்கதான்ட்ட போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும், சரிம்மா சீக்கிரம் போயிட்டு கூட்டிட்டு வாமா, இங்க டைம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஏன் இது சின்ன பரிகாரம் தானே, இந்த பரிகாரம் எப்ப வேணும்னாலும் பண்ணலாம், இன்னமும் நீங்க கார்த்திகேயன் தீபாவுக்கும் கல்யாணத்தை பண்ண போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அபிராமி நேரா ஐஸ்வர்யா கிட்ட, அதைத்தான் நான் பண்ண போறேன், அதுக்கு தான் அருண் இங்க இருக்கணும்னு சொல்றேன், குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் இருந்தா தானே அது முறை அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அத்தை என்னத்த சொல்றீங்க, தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு, இப்போதைக்கு இதை பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட என்னால எதுவும் சொல்ல முடியாது, நீ போயிட்டு நேரா அருணை கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அத்தை சரியான ஆளுதான், யாருக்கும் தெரியாம தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்றாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா வந்துட்டு நேரா அந்த ஆடியோ கம்பெனிக்கே போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்தி என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த ஆட்டோக்காரர்கிட்ட, இங்க பாருங்க, இந்த போற வழியில தானே ஆடியோ கம்பெனி இருக்கு, அந்த ஆடியோ கம்பெனிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த ஆட்டோக்காரரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு அந்த ஆடியோ கம்பெனிக்கு போகிறாங்க. அந்த ஆடியோ கம்பெனிக்கு ஆல்ரெடி ஐஸ்வர்யா போகிறாங்க. ஐஸ்வர்யா போயிட்டு நேராக காரை நிப்பாட்டிட்டு அந்த ஆடியோ கம்பெனிக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக அருணை பார்க்குறாங்க. அப்போ அருண் கேட்குறாரு, என்ன ஐஸ்வர்யா இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்க, ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க இது மாதிரி உங்க அத்தை வந்துட்டு தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ண போறாங்களாம், அவங்க 2 பேருக்கும் தெரியாம இந்த ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதான் உங்களை சீக்கிரம் வர சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அருண் சொல்றாரு, என்ன ஐஸ்வர்யா சொல்ற, யாருக்கும் தெரியாம அம்மா இந்த ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமாங்க, நம்ம சீக்கிரம் போகணும், வரீங்களா அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, இந்த ஒரே ஒரு ஃபைல்ல மட்டும் சைன் பண்ண வேண்டியது இருக்கு, நீ வெளியில வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும், சரிங்க நான் வெளியில சோஃபாவில் உட்காந்துருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த ஐஸ்வர்யா வந்துட்டு சோஃபாவில் உட்காடுறாங்க. அப்போ சக்தி வந்துட்டு நேராக அந்த ஆஃபீஸ் பக்கம் வராங்க. ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டு நேராக ஆட்டோவை நிப்பாட்டுறாங்க. அப்போ ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, இந்த ஆஃபீஸ் ஆமா அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, ஆமாண்ணா இந்த ஆஃபீஸ் தான், நீங்கள் கொஞ்ச நேரம் தீபா மேடத்தை பத்திரமா பார்த்துக்கிடுங்க, யார் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் தீபா மேடத்தை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்ட அந்த ஆட்டோக்காரரும், சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. அப்போ செக்யூரிட்டி நேராக சக்தியை பார்த்து, யாரு மணி அப்படின்னு கேட்ப சக்தி சொல்கிறாங்க, சார் நான் வந்துட்டு கார்த்திக் சாரை பார்க்கணும், கார்த்திக் சார் இருக்காரு அப்படின்னு. அப்போ அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, கார்த்திக் சார் இல்லை, ஆனால் கார்த்திக் சாரோட தம்பி இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட சக்தி சொல்கிறாங்க, சார் இமிடியேட்டாக நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, உள்ளார தான் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு. இது கேட்டதோட சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தா ஐஸ்வர்யா இருக்காங்க. ஐஸ்வர்யாவை பார்த்ததோட சக்தி ஷாக் ஆகுறாங்க. இவங்க தானே அந்த துங்கா கூட சேர்ந்து தீபா மேடத்தை கொலை பண்ண பிளான் பண்ணது, எங்கே போனாலுமே இவங்க இருக்காங்களே, இவங்க கிட்ட இந்த எப்படி தீபா மேடத்தை பாதுகாக்கிறது அப்படின்னு. ஐஸ்வர்யா நேராக சக்தியை பார்த்ததோட, ஏய் சக்தி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல, சக்தி கேட்குறாங்க, இப்போ யாரு நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்ன சக்தி என்ன தெரியலையா அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் யாருன்னு தெரியல அப்படின்னு. ஐஸ்வர்யா டக்குன்னு சக்தியை பார்த்து, ஏய் நீ எதுக்கடி மறைக்கிற, தீபாவை எங்க வச்சிருக்க, மரியாதையா சொல்லிடி அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, அந்த குடும்பத்துல நீங்களும் ஒரு ஆளு தானே, இப்படி தீபா மேடத்தை கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்க வந்துட்டு கீதா இல்ல தீபா என்னன்னு உங்களுக்கு தெரியும்,
ஆனால் நீங்கள் அந்த துங்கா கிட்ட சொல்லாமல் துங்கா கிட்ட இந்த பொண்ணு தான் கீதான்னு சொல்லி இந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணுறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அது எங்கள் குடும்ப விஷயம். நீ எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது. மரியாதையா தீபாவை எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக பின்னாடியே ஓடியாடுறாங்க. நில்லுடி நீ அப்படின்னு சொல்லிட்டு வர சக்தி ஓடி வந்து ஆட்டோவில் ஏறி, அண்ணா அண்ணா சீக்கிரம் அந்த ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த ஆட்டோக்காரர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இவளை விடக்கூடாது, இப்போவே துங்காவுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லணும் அப்படின்ட்டு நேராக துங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ துங்கா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சார் அந்த தீபாவை எங்கே பார்த்தாலும் உடனே நீங்கள் கால் பண்ண சொன்னீங்கல்ல, அந்த தீபா இப்போ என் கண்ணு முன்னாடி தான் இருக்கா அப்படின்னு. அப்போ துங்கா கேட்குறாரு, மேடம் எந்த தீபா மேடம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சார் நான் மாற்றி சொல்லிட்டேன் சார் பேரை, அந்த கீதா எனக்கு முன்னாடி தான் இருக்கா, வாங்க சார் அப்படின்னு. இது கேட்டதோட துங்கா கேட்குறாரு, இப்போ நீ எங்கே இருக்க, அந்த அட்ரஸை சொல்லு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அபிராமி ஆடியோ கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கீதாவை சக்தி வச்சுக்கிட்டு இருக்கா. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா உடனே அவங்கள கையும் களவுமா பிடிச்சி இப்போவே கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட துங்கா சொல்கிறாரு, இப்போ நான் உடனே வரேன், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்புறாங்க. அப்போ சக்தி வந்துட்டு ஆட்டோக்காரர்கிட்ட, அண்ணா அவள் யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான்னா, நாங்கள் இருக்கிற இடத்த சொல்லிட்டா, சீக்கிரம் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா ஆட்டோவில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறம்மா, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆட்டோவை வந்துட்டு சரி பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோவை சரி பண்ணும் பொழுது பின்னாடி ஒரு கார் வருது. அந்த காரை பார்த்ததோட சக்தி அதிர்ச்சியாகி, அண்ணா அந்த காரு வந்துட்டு சீக்கிரம் வண்டி எடுங்கண்ணா அப்படின்னு சொல்ல ஆட்டோக்காரர் சொல்றாரு, வண்டி சரியாயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆட்டோ ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அந்த துங்கா கொண்டாந்து ஆடியோ கம்பெனி கிட்ட வண்டியை போட்டுட்டு நேரா அங்க இருக்கிற ஐஸ்வர்யாவை வந்து பாக்குறாங்க. ஐஸ்வர்யா கேக்குறாங்க, சார் என்ன சார் இங்க வந்து நிக்கிறீங்க, அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அப்ப துங்கா கேக்குறாரு, அந்த ஆட்டோவில் தான் அந்த கீதா இருக்காளா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமா சார், அந்த ஆட்டோவில் தான் அந்த கீதா இருக்கா, இப்போ போனீங்கன்னா பிடிச்சிடலாம், போங்க சார் சீக்கிரம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட துங்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டியில் போய் ஏறிட்டு, டேய் ஒரு ஆட்டோ போகுதாண்டா, அந்த ஆட்டோவில் தான் கீதாவும் அந்த சக்தியும் போகிறாளுங்க, போய் பிடிங்கிட அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக அந்த சக்தி போகிற ஆட்டோவை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த துங்காவுக்கு தெரியாது அந்த ஆட்டோவில் தான் சக்தி இருக்காங்க அப்படின்னு. அப்போ சக்தி வந்துட்டு நேராக ஆட்டோக்காரர்கிட்ட, அண்ணா பின்னாடி ஒரு சும்மா ஃபாலோ பண்ணிட்டு வரதான்னு பாருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா மேடம், ஒரு வண்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது அப்படின்னு. சக்தி சொல்றாங்க, அண்ணா அவங்க கிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும், சீக்கிரம் நீங்க ஆட்டோ வேகமா ஓட்டுங்கண்ணா அப்படின்னு அவர் சொல்றாரு. இருமா, ஆட்டோ வேகமா தாம்மா ஓட்டுறேன், இதை விட வேகமா ஓட்ட முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் துங்கா சொல்றாரு, டேய் கண்டிப்பா அந்த ஆட்டோவை தாண்டா இருக்கணும் அப்படின்னு. அப்ப சக்தி என்ன பண்றாங்கன்னா எதேச்சியா அந்த வண்டியை வந்து திரும்பி பார்த்துடுறாங்க. அப்ப துங்கா நேரா சக்தியோட தலையை பார்த்துடுறாங்க. அப்ப துங்கா பக்கத்துல இருக்க டிரைவர்கிட்ட, டேய் அந்த ஆட்டோக்குள்ள தாண்டா அந்த நர்ஸுக்காரி இருக்கா, அந்த ஆட்டோவை விடாதீங்கடா, அடிச்சு தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்றாங்க. அப்ப சக்தி வந்துட்டு, ஐயோ அந்த ஆட்டோவில் தான் துங்கா, அந்த வண்டியில தான் துங்கா இருக்கான் போல, அவன் நம்மளை பார்த்துட்டான், சீக்கிரம் நம்ம போகணும் அண்ணா, சீக்கிரம் ஆட்டோவை வேகமா ஓட்டுங்கண்ணா அப்படின்னு சொல்ல அந்த ஆட்டோக்காரரும் வேகமா ஆட்டோவை ஓட்டுறாரு. இந்த போறோமா போறோமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப தூரம் போனதோட ஒரு வளைவு வருது. வளைவு வந்ததோட அந்த துங்கா வந்துட்டு ஆட்டோவை மிஸ் பண்ணிடுறாரு. அப்ப டிரைவர் கிட்ட, டேய் எந்த பக்கம்டா போன அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, அண்ணா பக்கத்துல ஒரு கோவில் இருக்குண்ணா, அங்கதான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல துங்கா சொல்றாரு, போட அங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சக்தி வந்துட்டு நேரா அந்த ஆட்டோவை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு, அண்ணா இவங்களை தூக்கிட்டு வந்து கோயில்ல உட்கார வைங்கண்ணா அப்படின்னு சொல்ல உடனேயே அந்த துங்காவும் உடனேயே அந்த ஆட்டோக்காரரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை நேரா தூக்கிட்டு வந்துட்டு கோயிலுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க. அதே கோயில்ல தான் நம்ம கார்த்தி பரிகாரம் பண்றதுக்காக வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேரா அருண் கிட்ட வர அருண் கேட்கறாரு, வெளியில யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்னங்க அவங்க வேற யாரும் இல்லை, அட்ரஸ் கேட்டாங்க, அட்ரஸ் சொன்னேன், அவ்வளோதாங்க, மற்றபடி அவங்களுக்கு எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு. அருண் கேட்குறாரு, இங்கே பாரு கொஞ்ச நாளாக நீ சரியில்லாமே இருக்க, நீ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறன்னு தெரியுது, ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணுறன்னு தெரியல, என்கிட்ட சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இப்போ பார்த்தாலும் என் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க, நான் சந்தேகப்படுற அளவுக்கெல்லாம் எந்த தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, நீ என்ன தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக உன் சாயம் கொஞ்ச நாளில் வெளுத்துருண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஐஸ்வர்யா கிட்ட, சரி எந்த கோவில்னு சொல்லு அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்றாங்க, பக்கத்துல இருக்க கோவில் தான் அப்படின்னு. இதை கேட்ட அருணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிட்டு வராங்க.
இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி வந்துட்டு நேரா கார்த்திகிட்ட, கார்த்தி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியையும் தீபாவையும் கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆட்டோக்காரர் தீபாவை கொண்டுட்டு வந்துட்டு ஒரு உண்டியலுக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. அப்ப ஆட்டோக்காரர் சொல்றாரு, யாரும்மா அது துரத்திக்கிட்டு வந்தது அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, சார் அதான் சார் துங்கா, அவர் தான் தீபா மேடத்தை கொலை பண்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்காரு. நானும் அவர்கிட்ட சொல்றேன், இவங்க பேர் வந்துட்டு தீபா கிடையாது, இவங்க பேர் வந்துட்டு கீதா கிடையாது, இவங்க வந்துட்டு தீபான்னு அவர்கிட்ட சொல்றேன். ஆனா அவர் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாரு. இவங்க தான் வந்துட்டு கீதாவா இருப்பாங்கன்னு நினைச்சு இந்த பொண்ணை கொலை பண்றதுக்கு ரொம்ப நாளா துரத்திக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்டேருந்து வந்து நான் தீபா மேடத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு மேடத்தை போய் பார்த்தேன்னா ஐஸ்வர்யான்னு, அவங்க வந்துட்டு நேரா இந்த மேடம் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டாங்க. நான் எப்படியோ வந்துட்டு இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். அவங்க மட்டும் கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆட்டோக்காரர் சொல்றாரு, அம்மா கவலைப்படாத, கண்டிப்பா வந்துட்டு கோயிலுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, எனக்கு அப்படி தெரியல சார், கண்டிப்பா அவங்க கோயிலுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆட்டோக்காரர் சொல்றாரு, கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த தொங்கா கொண்டாந்து வண்டியை அந்த கோயிலுக்கு முன்னாடி நிப்பாட்டுறான். அப்ப கோயிலுக்கு எதுக்க தீபா இருக்கிறத பாத்துறாரு அந்த தொங்கா. அப்ப பக்கத்துல உள்ள ரவுடி கிட்ட, டேய் அவ அங்கதான்டா இருக்கா, பிடிங்கிடா அவளை அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம அபிராமி நேரா கார்த்திகிட்ட, கார்த்தி இந்த தாலியை பிடிப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா இது அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா கார்த்தி, உனக்கும் தீபாவுக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்க 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வந்தேன். உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்கட்டும்பா, சொல்றது கேளு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா என்னம்மா சொல்றீங்க, இங்க பாருங்க, இந்த கல்யாணம் வேணான்னு தான் நான் சொன்னேன்ன, ஒரு 2 வாரம் கழிச்சு பண்ணிக்கலான்னு தானே சொன்னேன், ஏம்மா இப்படி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, ஏன்பா தீபாவை கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னப்பா, இங்க பாருப்பா, எனக்கு உடம்பு சரியில்லாம போயிரும் அப்படி இருந்தாலும் நீ கவலைப்படுற, இங்க பாரு, எனக்கு எதுவும் ஆகாது, தீபாவுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிட்டாலே எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் உடம்பு சரியான மாதிரிதான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அம்மா அதுக்கெல்லாம் இல்லம்மா, இது கல்யாணம் வேணாம் அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, ஆமாத்த, ஏன் இப்படி அவசர அவசரமா முடிவெடுக்கிறீங்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்ப மீனாட்சி கேக்குறாங்க, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமா, எதுக்கு தீபா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், உங்க 2 பேருக்கும் தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு இல்ல, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, என்னதான் இருந்தாலும் எங்க கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, இப்ப தீபாவோட கழுத்துல தாலி கட்ட முடியுமா இல்லையா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா என்னால முடியாது அப்படின்னு. அப்ப அபிராமி கேக்குறாங்க, ஏன்பா என்னாச்சு, எதுக்காக தாலி கட்ட முடியாதுன்னு சொல்ற அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, அம்மா இந்த பிரச்சனை இதோட விடுங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. அப்ப மீனாட்சி கேக்குறாங்க, என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அப்ப மீனாட்சி நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி தம்பி இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா மீனாட்சியை பார்த்து, அண்ணி இவங்க தீபாவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, கார்த்தி தம்பி கண்டபடி உளராதீங்க, இவ தீபான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க அண்ணி, இவங்க தீபா கிடையாது, இவங்க தீபா மாதிரியே இருக்க கீதா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, என்னப்பா சொல்ற, தீபா மாதிரியே இருக்க கீதாவா, இங்க பாருமா, நீ தீபா தானே சொல்லுமா, கார்த்தி என்னென்னமோ சொல்றான், எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க ஆண்டி, கார்த்திக் தம்பி சொல்ற மாதிரியே நான் வந்துட்டு தீபா கிடையாது கீதா அப்படின்னு. அப்ப அபிராமி அதிர்ச்சியாகி, கார்த்தி அப்ப கீதா இங்க இருக்கான்னா தீபா எங்கப்பா, தீபாவுக்கு என்ன ஆச்சுப்பா, அந்த ரியாவும் ரம்யாவும் கடத்திட்டு போன பிறகு தீபாவை பாத்தியா என்னப்பா, என்னதாப்பா நடக்குது இங்க அப்படின்னு கேட்க. அப்ப கார்த்தி நேரா அபிராமிய பார்த்து, அம்மா தீபா எங்கேயோ பாதுகாப்பா இருக்காங்கன்னு தெரியுமா, ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியலம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, தீபாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, தீபா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு. அப்ப அபிராமி கேக்குறாங்க, கார்த்தி என்னப்பா இப்படி சொல்ற, தீபா உயிரோட இருக்கான்னா அவளை கூட்டிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அம்மா தீபா எங்க இருக்காங்கன்னு தெரியலம்மா, அதாம்மா அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க, கார்த்தி நீ சொல்றது ரொம்ப மோசம் கார்த்தி, தீபாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்ற, அவ எங்கே இருக்கான்னு சொல்ற, எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வர வேண்டியது தானே, எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்ற, கார்த்தி எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு கார்த்தி, தீபா எங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, அதை தாம்மா நான் தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க ஆண்டி, தீபாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா, இத்தனை நாளும் தீபா உருவத்துல இருந்து எங்க எல்லாரையுமே ஏமாத்தி இருக்க அப்படின்னு. கார்த்தி நேரம் அபிராமியை பார்த்து, அம்மா இத்தனை நாளும்
இந்த பொண்ணு அப்படி ஏமாத்திருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நான் தாம்மா. அன்னைக்கு நான் தீபாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னேன்னா அன்னைக்கு இவங்கள பார்த்துட்டு தான் தவறா தீபாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க தீபா இல்லை அப்படின்னு. ஆனா என்னால வந்துட்டு உங்ககிட்ட பொய் சொல்ல முடியல. தீபா வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். நீங்க எல்லாருமே ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் இவங்க தான் தீபா அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு உங்க உயிரை காப்பாத்தினேன். நீ உங்க உயிரை இன்னைக்கு தப்பிச்சிட்டுனா அதுக்கு காரணமே இந்த கீதா தாம்மா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, கார்த்தி அதை விடுப்பா, இப்ப தீபா எங்க தான்ப்பா இருக்கா, சொல்லுப்பா போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்ப இன்னொரு பக்கம் அந்த துங்கா ரவுடி ஏ கீதா அப்படின்னு சொல்லி கத்த. அப்ப கார்த்தி திரும்பி பாக்குறாரு. பார்த்ததோட கீதா துங்கா பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கீதா வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்திக் சார், அவன் நான் இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு கீதா பயப்பட கார்த்தி சொல்றாரு, இருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த துங்கா வந்துட்டு கீதான்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு பக்கமா போக இதை பார்த்துட்டு கார்த்தி சொல்றாரு, கீதான்னு சொல்லிட்டு அவர் வேற பக்கம் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு கார்த்தி பார்க்க அப்ப துங்கா நேரா தகுதி பக்கத்துல வர. அப்ப சக்தி வந்துட்டு நேரா துங்காவை பார்த்து, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இவங்க பேரு கீதா கிடையாது, இவங்க தீபா, தயவு செஞ்சு இவங்கள விட்டுற துங்கா அப்படின்னு சொல்லி கெஞ்ச. ஆனா துங்கா சொல்றாரு, விடமாட்டேன். எத்தனை நாள் வந்துட்டு நீ என்னை ஏமாத்திருக்க, நீ என் காலில் ஊசியெல்லாம் குத்திட்டு ஓடி இருக்க, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட தலையை பிடிக்க. அப்ப கார்த்தி அங்க வந்து நின்றுட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல கீழே தீபா உட்காந்துருக்கிறத கார்த்தி பார்த்ததோட தீபா அப்படின்னு சொல்லி எமோஷனல் ஆக, இன்னொரு பக்கம் கார்த்திக்கு பக்கத்துல கீதா நிக்கிறத பார்த்துட்டு துங்கா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா என்னன்னா 2 பேர் இருக்காளுங்க, இதுல யாருண்ணா கீதா அப்படின்னு. அப்ப அந்த கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு துங்கா, நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு இருக்க, நீ இந்த இடத்த விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றான், ஏய் நீ யாருடா நீ என்கிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு ஆனந்த் வராரு. ஆனந்த் வந்துட்டு, நீங்க பாரு துங்கா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அடிபட்டு உட்கார்ந்து இருக்கிறது கீதா கிடையாது, அந்த பொண்ணு பேரு தீபா, இங்க இருக்கிறது தான் கீதா அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா ஆனந்த பார்த்து, ஏன்னா இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல. அப்ப துங்கா நேரா சக்தியை பார்த்து, அப்புறம் எதுக்கடி இத்தனை நாள் இவளை என்கிட்ட இருந்து காப்பாத்தின அப்படின்னு. சக்தி சொல்றாங்க, நான் தான் சொன்னேன்னு இத்தனை நாளும் இவ வந்துட்டு கீதா கிடையாது தீபான்னு சொன்னேன், கொஞ்சமாவது நம்பினியா அப்படின்னு. அப்ப துங்கா நேரா கார்த்தியை பார்த்து, சரி உன் பொண்டாட்டிய நீ வாங்கிக்க, அந்த கீதாவை என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, என்னால முடியாது, உன் தம்பி வந்துட்டு இந்த கீதாவோட தங்கச்சி கிட்ட மிஸ் பிஹேவ் பண்ணி கொலை பண்ணிட்டான், அதனாலதான் இந்த பொண்ணு உன் தம்பியை கொலை பண்ணியிருக்கா, அதனால கீதா பண்ணத்துல எந்த தப்பும் இல்லை, நீ அதோட பெயர் அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றான், என்னால முடியாது, அந்த கீதாவை நான் கொலை பண்ணாம இருக்க மாட்டேன், அவளை என் கையில ஒப்பட அப்படின்னு சொல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னால முடியாது அப்படின்னு. அப்ப உடனே அந்த துங்கா என்ன பண்றான்னா டக்குன்னு தீபாவோட கழுத்துல கத்தி வச்சு, நீ மட்டும் அவளை என் கையில ஒப்படைக்கலைன்னா இவளை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்ல கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அந்த கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, தீபாவை விட்டு அப்படின்னு. அப்ப அபிராமி ஆனந்த் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனந்த் சொல்றாரு, இங்க பாரு துங்கா, தயவு செஞ்சு சொல்றது கேளு, தீபா ரொம்ப இன்னசென்ட், அவங்க மேல எந்த தப்புமே இல்லை, அவளுக்கு ஆக்சுவலி இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது கூட தெரியாது, தயவு செஞ்சு அவளை விட்டுரு அப்படின்னு. ஆனா துங்கா சொல்றாரு, விடமாட்டேன், என் தம்பி சாவுறதுக்கு அந்த கீதா ஒரு காரணமா இருக்கா, ஆனா அவளுக்கு நீங்க வந்துட்டு அடைக்கலம் கொடுக்குறீங்கல்ல, இங்க பாருங்க, இப்ப மட்டும் நீங்க அந்த கீதாவை என் கையில ஒப்படைக்கலைன்னா இவளை அத்து போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனந்த் நேரா கார்த்திகிட்ட, கார்த்திக் அந்த துங்கா கிட்ட இருந்து தீபாவை காப்பாத்தணும்னா நம்ம கீதாவை ஒப்படைச்சுதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப கீதா நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க சார், நீங்க வந்துட்டு தீபாவை காப்பாத்தணும்னா நான் போய் தான் ஆகணும், நீங்க விட்டுருங்க சார் அப்படின்ட்டு நேரா துங்கா கிட்ட, இங்க பாரு துங்கா, உனக்கு நான் தானே வேணும், நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக. இதை பார்த்துட்டு துங்கா சொல்றாரு, அப்படி வாடி வலிக்கு அப்படின்னு சொல்ல கீதா நேரா அந்த ரவுடிங்க கிட்ட போய் நிக்க கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப இந்த துங்கா கார்த்தி கிட்ட தீபாவை ஒப்படைச்சிட்டு கீதாவை அந்த இடத்துல இட்டு தலையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கார்த்தி. ரொம்பவே சூப்பரா எந்த ப்ரெடிக்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்கமிங் எபிசோடில் கண்டிப்பா கீதா தீபாவை காப்பாத்துறதுக்காக அந்த துங்கா கிட்ட மாட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.